ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோதியார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை நாம் பார்க்கலாம். மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரியன், புதன், குரு மிதுன ராசியில் இருக்கிறார்கள். செவ்வாய், கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சந்திரன் மகரத்தில் இருக்கிறார். அவர் 2.25 நாள் இருப்பார். வார இறுதியில் மேஷம் சென்று பலனை தருகிறார். ராகு பகவான் கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பார்த்தோம். இனி ஒவ்வொரு ராசியாக பலன்களை பார்க்கலாமா? கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, உச்சம் பெறும் வீடு அதுதான். இந்த ராசி அதிபதி தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். சூரியன் குருவோடு இணைந்து இருக்கிறார். அப்போ 10ஆம் இடம் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள், அதாவது என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் இடத்தில் குருவோடு, அதுவும் சூரியனோடு 3 கிரகங்கள் இணைந்து இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குமா இந்த வாரம்? இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக தொழில் பிரமாதமாக அமையும். இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு, ஒரு ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தொழிலில் ஆகட்டும், உத்தியோகத்தில் ஆகட்டும், ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம். ஒரு சிலர் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க. பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் சனி பார்வை இருப்பது, அதாவது 7ஆம் இடத்தில் சனி இருக்கார், ராசியை சனி பார்க்குறார். அப்போது ராசியை சனி பார்த்தா என்ன அப்படின்னா, கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க மாட்டேன். தேக ஆரோக்கியம் கூட பிரச்சனைகள் உங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கலாம். ஏன்னா ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்துன்றோம். ஆனால் ராசியை சனி பார்த்தா அதுக்கு உல்டாவாக சொல்ல வேண்டியது. மற்றபடி 10இல் இருக்கும் குரு பகவான் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது, தனகாரகன் தனஸ்தானத்தை பார்ப்பது என்பது அற்புதமான ஒரு அமைப்பு. இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் செய்பவர்கள் அற்புதமாக செய்யலாம். நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய ஒரு நேரம்.
பாருங்கள், குடும்பத்தில் ஒத்துமை இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குடும்ப மேன்மை இருக்கும், பொருளாதார மேன்மை இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்தில் சனி இருப்பதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருக்கும், சண்டை சச்சரவும் இருக்கும். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது, இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்ல வருமானம் வருது, 10ல் ராசிநாதன் இருக்கார், குரு பகவான் இருக்காருன்னா இப்போ தொழில் சிறப்பு, உத்தியோகம் சிறப்பு, வருமானம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறது வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. அப்போ செலவு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லை. இப்போ 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்க வீடு வாங்க, வீடு கட்ட, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிளாட்டு வாங்க, காலி மனை வாங்க, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும். பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அந்த கோர்ஸ்லேயே சேர்த்து விடுவீங்க. ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, சந்தோஷமாக படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்கள், ஏன்னா மாத்திருஸ்தானம் இல்லையா 4ஆம் இடம். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது, சுகவாசியாக இருக்க போகிறீர்கள், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், இந்த ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தரும். அது மட்டும் இல்லை, குரு பார்வையில் வேறு இருக்குது. அப்போ வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போங்க. அது உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிப்பீங்க. எதிரிகளே இருக்க மாட்டாங்க. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாவது இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 5ஆம் இடத்து அதிபதி 6க்கும் அதிபதியான சனி பகவான் 7ல் இருப்பது ஒரு மைனஸ். அதாவது 7ஆம் இடம் சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கெட்டு போவதில்லை. நண்பர்கள் நல்லது செய்கிறேன்னு வருவாங்க, கடைசியில் அவங்களால ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள், பிரிவினைகள் வரும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு. 7ஆம் இடம் சனின்னு சொன்னாலே சமூகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை ஒரு அவப்பெயரோ, இல்லை ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத நபர்களிடம், இல்லை பொது இடம், வேலை பார்க்குற இடம், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இந்த சனி பகவான் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் இடத்தை பார்க்குறார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படலாம். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். பங்காளிகள், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி 10ஆம் இடத்தில் புதன் இருப்பது, இந்த பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், நிதித்துறை, நீதித்துறையில் இருப்பவர்கள் சூரியன் இருக்கார். அரசாங்கத்தில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமாக சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் வழங்கி உங்களை கௌரவிப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களுக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், கேது இருக்கிறார். அப்போது சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்குறீங்க, அதனால் செலவு, அது சுப செலவாக இருக்கும். கேது 12ல் இருப்பதால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஜூன் 20, 21ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா, சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா
பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். மற்றபடி ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. நன்றி. வாழ்க வளமுடன். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், எங்களுடைய சேனல் எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கோ இல்லை தெரிஞ்சவர்களுக்கோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.